அனைவருக்கும் வணக்கம். டெஸ்க்டாப்பை நான் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சார். இப்போ சப்போஸ் நான் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் சார், அந்த பேஜை அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சார். மேலும் நான் டெஸ்க்டாப்பில் கூகுள் குரோமில் ஏதாவது ஒரு ரைட் பண்ணணும் சார், இல்லை ஒரு சென்டென்ஸை ஹைலைட் பண்ணணும் சார். இதுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா சார்? இருக்கு. அதான் வந்து எபிக் பென். என்ன சாஃப்ட்வேர்? எபிக் பென். நம்ம கேட்குற அனைத்து கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு தீர்வான சாஃப்ட்வேர் வந்து எபிக் பென். இப்போ இந்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எபிக் பென் இப்போ நம்ம சொன்ன மாரி நம்ம வந்து இதே மாதிரி வச்சுருந்தா ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அது எபிக் பென், அந்த பேனா மாடல் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்சர் இருக்கும், அப்புறம் ஒரு பென்சில் மாரி ஒன்று இருக்கும், அப்புறம் ஹைலைட்டரு. நம்ம எந்த அளவுக்கு டார்க் இருக்கணும், இப்போ நம்ம ரைட்டிங் வந்த எழுத போகிற லெட்டர்ஸ் வந்து திக்காக இருக்கணுமா தின்னாக இருக்கணுமா, இது அன்டு. இது வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ கேமரா மாரி இருக்குமா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து கர்சருக்கான இது வந்து பென் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ரைட் பண்றதுக்கு. சப்போஸ் எபிக் சார், எபிக் வந்து இவ்வளோ போல்டா இருக்கு, எனக்கு இவ்வளோ பெருசா வேணும், சின்னதா வேணும், இந்த போய் கர்சர் கிளிக் பண்ணிட்டு நம்ம சின்னதா வேணும், சின்னதா கிளிக் பண்ணிக்கலாம். எபிக் பென்சில் ஏற மாதிரி இது வந்து எல்லா டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ரௌசரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ கர்சர் கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசரில் போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர்லேயே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன நமக்கு டைப் பண்ணுற வரைகிறோமோ அப்படியே நம்மளுக்கு கர்சரில் கிளிக் ஆகும். இது வந்து எரேசர். நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு தேவைன்னா எரேஸ் பண்ணிக்கிறது. இது எரேசர். இதே நீ கிளிக் பண்ணும்போது இது பென்னு, இது வந்து ஹைலைட்டர். இது வந்து ஹைலைட் பண்றது. இப்போ கூகுள் மட்டும் ஹைலைட் பண்ணோம் சார், அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் வந்து நம்ம சின்னதாக வச்சிருக்கோம். இதை கிளிக் பண்ணி பெருசா பண்ணா நம்ம வந்து ஹைலைட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது ஹைலைட்டர். கூகுள் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இது சார், இது வந்து இந்த கலர் மட்டுமா இருக்குமா? கலர் ஏகப்பட்ட கலர் இருக்கு. நம்ம கர்சரை போய் கிளிக் பண்ணிட்டு இங்கே போனால் நம்ம பிங்க் இருக்கும், ப்ளூ இருக்கும், எல்லோ இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ, சப்போஸ் இப்போ கர்சர் ஹைலைட்டர் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை நம்ம இது பண்றோம். இது வந்து ஹைலைட் பண்றதுக்கு. அப்ப நம்மளுக்கு ரைட்டிங் பண்றதுக்கு யூஸ் ஆகும் எபிக் பென், ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் எபிக் பென். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட், நம்ம பேஜ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இந்த கேமரா மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் அது இதாவது ஸ்கிரீன்ஷாட். டெஸ்க்டாப்ல போயிட்டு ஒன்னு கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம போறோம் டெஸ்க்டாப் போய் பார்க்குறோம். டெஸ்க்டாப்ல ஒன்னு இருக்கு பாருங்க. அப்ப நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம ஷேட் பண்ணோம் அந்த இடத்துல வந்து அந்த கலர் அப்படியே இருக்கும். இது நம்ம திரும்பி ரிமூவ் பண்ணோம்னா நம்ம பாருங்க, இல்லை போய் கிளியர் கொடுத்தா எல்லா ஸ்கிரீனும் கிளியர் ஆகிடும். இது நம்ம வந்து போட்டோ பிடிச்சதுக்கான இது நோத்திக்கலாம். போட்டோ பிடிச்சி பாருங்க. அப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பயன்படும், நம்ம எழுதுறதுக்கு பயன்படும், ஹைலைட் பண்றதுக்கு பயன்படும். அப்ப 3-in-1 எபிக் பென் சாஃப்ட்வேர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.